வணக்கம் டீச்சர்ஸ். இது பாலாஜிகன் கந்தசாமி. பிஓ ட்ரை பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கான நாம் இன்னைக்கு கொடுக்கக்கூடியது தமிழ் போர்ஷனில் பிஓ சிலபஸ் லைனில் இருக்கக்கூடிய பக்தி இலக்கியம் அப்படின்ற லைனை பேஸ் பண்ணி 6 டிகிரி வரைக்கும் இருக்கிற கண்டென்ட்டை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். இதில் என்ன அப்படின்னா பக்தி இலக்கியத்தில் வந்து நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறோம். பக்தி இலக்கியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சமய இலக்கியங்கள் வரக்கூடிய அந்த கடவுளை வணங்குறது, கடவுள்கிட்ட தன்னை அர்ப்பணிக்கிறது அப்படிங்கிற பொருளில் இன்னைக்கு பக்தி அப்படின்னு வந்து பயன்படுத்துகிறோம். அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துகிறோம். பக்தின்ட்டு கடவுள் மேலே மனிதன் வச்ச அந்த நம்பிக்கையை பக்தி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது ஒரு நம்பிக்கை சார்ந்தது பக்தி அப்படின்ற பொருள் மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. பக்தியால அன்பு பெருகி உயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூய நிலையை அடையுது. கடவுள் மேல மனிதன் வச்சிருக்கிற அந்த எல்லை கடந்த அன்பு தான் பக்தி அப்படின்ற பொருளையும் தமிழ் இலக்கியங்கள்ல அதிகமா நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? சோ பக்தி இலக்கியங்களுடைய இப்போதைய தோட்டம் என்ன? இப்போதைய மீன்ஸ் பக்தி இலக்கியங்கள் ஸ்டார்டிங் எப்படி தோன்று வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்தி இலக்கிய காலத்துல இயற்றமிழ் இயல் இசை நாடகம் சொல்றாங்க. அந்த இயற்றமிழ் பாடல்களை இசையோட இசைச்சு பண்ணோட இசைச்சு இசைத்தமிழ் பாடல்களா மாறிச்சு. படிச்சவங்க நாவில் மட்டுமே நடனம் ஆடிட்டு இருந்த அந்த தமிழ் படிக்காதவங்களுடைய நெஞ்சிலும் நடனம் புரிஞ்சது அப்படின்ற ஒரு தகவல் உண்டு. இப்ப என்ன பல்லவர் கால ஆட்சி காலத்துக்கு நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா பல்லவர் ஆட்சி காலம் பக்தி இலக்கியத்தினுடைய மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லப்படுது. பக்தி இலக்கியத்தால தமிழகத்துல தமிழுக்கு மறுபடியும் ஒரு புது பொலிவு கிடைச்சது அப்படின்ற ஒரு மெசேஜ். இந்த காலத்துல வந்த அந்த பக்தி இலக்கியங்கள் தனித்தனி பாடல்களாகவும் பிரபந்தங்களாகவும் வந்துச்சு அப்படின்றது ஒரு தகவல். இப்போ சங்க இலக்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா மனிதனுடைய அந்த காதல் வாழ்வு கற்பனை கலந்த அந்த அகநானூறுகள் நம்ம நிறைய பார்த்திருப்போம். அந்த காதல் வாழ்வு கற்பனை கலந்த பாடல்களை பாடியிருப்பாங்க இல்லைங்களா? சோ அப்புறம் இந்த நிலைமை மாறி தெய்வத்து மேல வச்சிருந்த அந்த காதலை பத்தி பாடுற பாடல்களை வளர்ச்சி அடைஞ்சதுன்னு ஒரு தகவல் உண்டு. அரசர்களுடைய வீரம், அந்த கொடைகள், அவங்க தானம் செய்த அந்த கொடைகளை பத்தி பாடின பாடல்கள் கடவுளுடைய திருவிளையாடல்களையும் புரியுங்களா அருட்செயல்களையும் பாடுற பாடல்களா மாறிடுச்சு. சோ கற்பனை காதலுக்கு பின்னணியா இயற்கை சூழல் வர்ணிச்சு பாடியிருப்பாங்க. அதே மாதிரி கடவுள்கிட்ட செலுத்தக்கூடிய அந்த பக்திக்கு பின்னணியா கோவில் தலங்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஊர்களுடைய இயற்கை அழக பாடக்கூடிய ஒரு நிலை உருவாகிச்சு. இப்போ தமிழகத்துல பக்தி நெறி எப்படி இருந்தது அப்படின்றத நமக்கு ஒரு இதா கொடுத்துருக்கோம். தமிழகத்தில் பக்தி நெறி சங்க காலத்திலையும் சரி, அதுக்கப்புறம் இயற்கையை வந்து முன்னாடி அதுக்கப்புறம் இயற்கையை முன்னாடி நிறுத்தின வழிபாட்டு முறைகளும், அதாவது பாராய்க்கடன், வெறியாட்டு, இந்த மாதிரியான சடங்குகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கைகள்ல இருந்தது. அந்த காலகட்டத்துல வைதிக நெறியும் இதை மறுத்த சமண பௌத்த நெறிகளும், வைதிக நெறிக்கு மறுப்பாக சொல்லப்பட்டது யாருன்னா இந்த சமணம், அந்த மகாபாரத தோட்டத்துக்கு சேர்ந்த சமண சமயம், அதே மாதிரி புத்தர் தோட்டத்துக்கு சேர்ந்த பௌத்த நெறிகளும் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல அதிகமா பரவிட்டு இருந்துச்சு. சோ சமண பௌத்த சமயங்கள் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லப்படுறது, அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா உயிர், உடம்பு, பொருள், இளமை இது எல்லாமே நிலையா இல்லாம மாறக்கூடியது, மறையக்கூடியது. இதை உணர்ந்து அறத்தை செய்யணும்னா மனிதன் மாறணும் அப்படின்னு வலியுறுத்தி சொல்லிட்டு வந்தாங்க. சமய பெரியோர்கள் அருளுணர்வு இருக்கிறவங்களாகவும் பண்பாடு மிக்கிறவங்களாகவும் இருந்தாங்க அந்த காலகட்டத்துல. சரி, இப்ப இதுல வந்து என்ன சொல்லணும்னா இன்னொரு முக்கியமான பாடல்களா பிறவா நிலையை அடைவதற்கு துறவரமே சிறந்த வழி, துறவரத்துக்கான ஒரு இதை அவங்க சொல்லுவாங்க. பிறவா நிலையை அடைவதற்கு துறவரமே சிறந்த வழி அப்படின்ற அறிவியல் கருத்து நிலவியதா ஒரு செய்தியும் இருக்கு. உலகத்துல இருக்கிற நிலையில்லாத அந்த இன்பங்களை ஒதுக்கி ஒரு நிலையான வீடு பெற்றை நாடுறது கடமை அப்படின்ற ஒரு கருத்தை இந்த இடத்துல உருவாச்சு. சரி, இந்த சூழ்நிலையில் தான் நாயன்மார்கள், ஆழ்வார்கள் எல்லாம் தோன்றியதாக ஒரு தகவல் சொல்லுவாங்க. இவர்கள் வந்து தோன்றி என்ன சொல்லியிருப்பாங்க, உலக இன்பங்களை துய்த்தவாறே இறைவனிடத்தில் பக்தி செலுத்தலாம், இறைவன் வந்து அன்பின் வடிவானவன், அன்பு ஒன்றே அவனை அடையும் வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இல்லறத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க இந்த காலகட்டத்தில். சரி, இறைவன் வந்து வேறு வேறு பெயர்கள் சொல்லியிருப்பாங்க. இறைவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டான், தந்தை, தோழன், நாயகன் அப்படின்னு பல பெயர்கள் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதுல இந்த பரிமாணங்கள்ல போட்டிட்டு இருந்தாங்க பாருங்க. இதை வந்து என்ன சொல்றாங்க, தாச சர்பத்ர சக ஞான மார்க்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தாச சர்பத்ர சக ஞான மார்க்கங்கள் அப்படின்னு சொல்றது. இதுல இவங்க இந்த நெறிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த அடிமை நெறியிலிருந்து பாத்தீங்கன்னா இந்த நாயக நெறி இதுல இருந்து கண்டிப்பா கேள்விகள் வரும். எந்தெந்த அந்த இவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க. இப்ப திருநாவுக்கரசர், குலசேகர ஆழ்வார், இவங்க தொண்டரடி பொய்கை ஆழ்வார், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அடிமை நெறிய பாராட்டியிருப்பாங்க. இந்த அடிமை நெறிய அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. திருஞான சம்பந்தர் பிள்ளமை நெறிய ஃபாலோ பண்ணியிருப்பார். சுந்தரர், திருமலிசை ஆழ்வார், சுந்தரர் வந்து பாத்தீங்கன்னா சைவம், திருமலிசை ஆழ்வார் வைணவம். சோ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தோழமை நெறி, ஒரு ஃப்ரெண்ட்லியா கடவுளை வந்து அணுகியிருப்பாங்க. மாணிக்க வாசகர், திருமங்கை ஆழ்வார் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாயகன் நாயகி நெறிய ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பெரியாழ்வார் பாத்தீங்க அப்படின்னா பெரியாழ்வார் இறைவனை குழந்தையா நினைச்சு தாலாட்டு பாடல்கள் மூலமாக பல பாடல்கள் பாடியிருப்பார். பெரியாளுடைய வளர்ப்பு மகள் இருக்காங்க பாருங்க, ஆண்டாள், இறைவனையே தன் தலைவனாக பாவிச்சு வாழ்ந்திருப்பாங்க. சோ இந்த சிவன தலைவனா வச்சு 27 அடியார்கள் பாடின அந்த பதிகங்கள் 12 திருமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொல்லப்படுது. அந்த 12 திருமுறைகள் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான்.
அதாவது திருமால தலைவனா வச்சு 13 ஆழ்வார்கள் பாடின பாசனங்கள் வந்து 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்லுவோம். அதே 12 திருமுறைகள் வந்து சிவனை தலைவனாக வச்சு பாடியிருப்பாங்க. அந்த 12 திருமுறைகள் என்னென்னன்றது கொடுத்துருப்போம். இதுல இது வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3 திருமுறைகள் எழுதுனது வந்து முதல் 3 வந்து பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர், 4, 5, 6 இது வந்து எழுதுனது திருநாவுக்கரசர், அப்பர் வாகீசர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாவுக்கரசர் எழுதியிருப்பாரு. 7ஆம் திருமுறை வந்து சுந்தரர், 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல், இந்த 3 பேர் மட்டும் எழுதின, அதாவது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் 3 பேர் பாடிய அந்த பாடல்களின் தொகுப்பு வந்து தேவாரம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர், 9ஆம் திருமுறை வந்து 9 பேர் எழுதியிருப்பாங்க. 9ஆம் திருமுறை 9 பேர், 10ஆம் திருமுறை திருமந்திரம், திருமூலர் எழுதினது திருமூலர் திருமந்திரம் 10ஆம் திருமுறை, 11ஆம் திருமுறை 12 பேர் எழுதியிருப்பாங்க. காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட 12 பேர் எழுதியிருப்பாங்க. 12ஆம் திருமுறை திருத்தொண்டர் புராணம் சொல்லக்கூடிய பெரிய புராணம் சேக்கிலார் எழுதுந்து சொல்லப்படுது. இதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்பிவிட்டுறேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இப்ப இதுல அடுத்து முதல்ல வந்து நம்ம சைவம் இதை பத்தி நம்ம பார்க்கணும். இப்ப இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இது வந்து இந்த என்ன சொல்றது, நாயன்மார்கள் ஆழ்வார்கள் தோன்றிய போது இந்த பக்தி இலக்கியங்கள் இப்படி இருந்தது. முகலாய படையெடுப்புக்கு காரணமாக தமிழகத்துல இஸ்லாம் மதம் வந்து பரவி இருக்கும். இஸ்லாமிய கவிஞர் வந்து தமிழ் மரபை ஃபாலோ பண்ணி இறைவனையும் இறைவனுடைய திருத்தூதரான நபிகள் நாயகத்தையும் போற்றனதா ஒரு தகவல் உண்டு. 15ஆம் நூற்றாண்டு கடைசியில பாத்தீங்கன்னா மேலை நாட்டை சேர்ந்தவங்க வந்து அதிகமான பேர் தமிழகத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்கள கிறித்துவ மத போதகர்கள் இருந்தாங்க. இவங்களால என்னன்னா கிறித்துவ மதம் நம்ம பரவ ஆரம்பிச்சிச்சு. சரி, இப்ப நம்ம வந்து சைவ மதத்தை நம்ம பார்ப்போம். திருநாவுக்கரசர் சிவபெருமான் கிட்ட இந்த பிறப்பு மட்டுமில்ல, எந்த பிறப்பிலுமே உனக்கு நான் அடிமையாக இருப்பேன், உன்னுடைய திருநாமமே எனது படைக்கலம் அப்படின்னு சொல்லியிருப்பார். தன்னை சரணடைஞ்ச அடியவர்களை காத்தருளக்கூடிய தயாளனாக இறைவன் விளங்குவத அற்புத திருவந்தாதியில் வந்து இந்த காரைக்கால் அம்மையார் சொல்லியிருப்பாங்க. இதை ஒரு பாடல் உணவு சொல்லியிருப்பாங்க. இறைவனே எவ்வுயிரும் தோற்றுவிப்பான் தோற்றி, இறைவனே ஈண்டு இரக்கம் செய்வான், இறைவனே என் தாய் என இறங்கும் எங்கள் மேல் வெந்துயிரும் வந்தால் அது மாற்றுவான். இத இறைவனே எவ்வுயிரும் தோற்றுவிப்பான் தோற்றி, இறைவனோடு ஈண்டு இரக்கம் செய்வான், இறைவனே என் தாய் என இறங்கும் எங்கள் மேல் வெந்துயிரம் வந்தால் அது மாற்றுவான். இதோட பொருள் பாத்தீங்கன்னா, இறைவனே எல்லா உயிரையும் தோற்றுவிக்கிறது, உயிர்களை காத்து அருளக்கூடியவனும் அவன் தான். இறைவனையே தன் தந்தை அப்படின்னு போற்றி பரவ அந்த அடியவர்களுக்கு எவ்வளவு கொடிய துயரம் வந்தாலும் அதை உடனே மாற்றிடுவான் அந்த இறைவனே அப்படின்றது பொருளாக சொல்லப்படுது. இது சைவத்துக்கு அந்த காரைக்கால் அம்மையாருடைய இந்த பாடல் பார்த்தோம். இப்போ வைணவத்துல பாருங்க, வைணவத்தை பத்தி நம்ம படிக்கும்பொழுது பாத்தீங்கன்னா, நாராயணன் ஆகிய திருமாலின் பெயரை அன்போடு உச்சரிக்கக்கூடிய அந்த அடியவர்களுடைய நன்மையை பூதத்தாழ்வார் ஒரு பாடலை உணர்த்திருப்பார். இதுல வந்து இந்த பாடல் பின்னாடி நமக்கு போர்ஷன் கொடுத்ததுனால அதை பார்க்க போறோம். இதுல யார் யார் இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா 12 பேர் முன்னாடி கொடுத்துருப்போம். இதுல பாத்தீங்கன்னா பொய்கையாழ்வார் முதல் திருவந்தாதி, 2வது பூதத்தாழ்வார் 2ஆம் திருவந்தாதி, பேயாழ்வார் 3ஆவதா சொல்றது 3ஆம் திருவந்தாதி, திருமலிசையாழ்வார் 4ஆம் திருவந்தாதின்னு சொல்றது, திருச்சந்த விருத்தம் சொல்றது, நம்மாழ்வார் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, இது எல்லாமே திருனே வரும். சரிங்களா? நம்மாழ்வார், குலசேகராழ்வார், பெருமாள் திருமொழி, இது வந்து அடிக்கடி நம்ம பாடப்பகுதியில் கொடுத்துருப்பாங்க. தொண்டரை பொடியாழ்வார் திருமலை திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்றது, பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு, பெரியாழ்வாருடைய திருமொழி, பெரியாளுடைய வளர்ப்பு மகளாரிய அந்த ஆண்டாள் வந்து நாச்சியார் திருமொழி, திருப்பாவை, திருப்பதிகம் சொல்றது, திருப்பாவை இதோட அவங்க முடிச்சிருப்பாங்க. திருப்பானாழ்வார் திருப்பதிகம், திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், இது குறுந்தாண்டகம், இது நெடுந்தாண்டகம், திருவெளி கூட்டறிக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், இது சின்னது பெருசு அப்படின்றது வர்றது திருமங்கை ஆழ்வார்கிட்ட. மதுரகவி ஆழ்வார் திருப்பதிகம் அப்படின்றது இந்த டேபிள் காலத்தையும் மனப்பாடம் பண்ணிக்காங்க. இந்த சைவத்துக்கு கொடுத்த மாதிரி வைணவத்துக்கும் இங்க கொடுத்துருப்பாங்க. இந்த 2 டேபிள் காலம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் இந்த பக்தி இலக்கியங்கள்ல ஒவ்வொன்றும் வந்துட்டு இருக்கும். இதுவும் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி வச்சிருக்கேன். இப்ப இங்க இருக்கிறதுல வந்து பூதத்தாழ்வார், இப்ப திருமாலின் பெயர்னு சொல்லிட்டு நம்ம இதில் சொல்லி பாத்தீங்களா, இந்த பாடல் பாருங்க. ஞானத்தால் நன்குணர்ந்து நார்நன்ற நாமங்கள் தானத்தால் மற்றவன் பேர் சாட்டினால் வானத்தனியமர ராக்குவிக்கு மகுதன்றோ நாங்கள் பணியமரர் கோமான் பரிசு. ஞானத்தால் நன்குணர்ந்து நாரணன்றோ நாமங்கள், திருமாலுடைய அந்த நாமங்கள் பெருமைகளை, தானத்தால் மற்றவன் பேர் சாட்டினால் வான தனியமர காக்கவைக்கு மகுதென்று நாங்கள் பணியமரர் கோமான் பரிசு. இந்த பாட்டோட பொருள் பாத்தீங்கன்னா, ஞானத்தால நன்றாக உணர்ந்து திருமாலினுடைய திருப்பெயர்களை அன்பின் உச்சியில் நின்று சொன்னால் தேவர் உலகத்துக்கு அணியாக இருக்கக்கூடிய இறைவன் கூட என்றும் உடன் உரைபவர்கள் மாதிரி நம்ம இறைவன் ஆக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பாடலுடைய இது அடுத்து ஆண்டாள் அருளி செஞ்ச அந்த நாச்சியார் திருமொழியில் பார்த்தீங்கன்னா, நாச்சியார் திருமொழி பாசனங்கள் பாடுறப்ப பார்த்தீங்கன்னா, அடிகளுடைய துன்பம் நீங்கும் அப்படிங்கிறது இந்த பாடல் மூலமாக சொல்றாரு. அல்லல் இழைத்த பெருமானை ஆயர்வாடி கனி விளக்கை வில்லி புதுவை நகர் நம்பி விட்டு சித்தன் வியன்கோதை வெள்ளை தொலைத்த புருவத்தால் வேட்கையுற்று மிக விரும்பும் சொல்லை துதிக்க வல்லார்கள் துன்பக் கடலில் துவள மாட்டாங்களே
அப்படின்னு சொல்றது. அல்லல் விளைத்த பெருமானை ஆயர்பாடி கனிவிளக்கை வில்லி புதுவை நகர் நம்பி விட்டு செத்தன்வியன் கோதை வெள்ளை தொலைத்த புருவத்தான், வில் போன்ற அந்த புருவம் வில்லை தொலைத்த புருவத்தால் வேட்கையற்று மிக விரும்பும் சொல்லை துதிக்க வல்லார்கள் துன்பம் கடல் துவளார். அதாவது இந்த வில்லிபுத்தர நகர் நம்பி விஷ்ணு சித்தன் அப்படின்ற பெரியாழ்வருடைய வளர்ப்பு மகள்தான் கோதை. வில் மாதிரி அழகான புருவத்தை உடையவள் கோதை. கொடியவர்களுக்கு துன்பம் விளைவிச்ச பெருமானை ஆயர்பாடிக்கு அழகான விளக்காக திகழக்கூடிய அண்ணனை புகழ்ந்து இவள் பாடின பாசனங்களை பாடி பரப்புவாங்க. துன்பம்னு சொல்லப்படக்கூடிய அந்த கடல்ல மூழ்கி துவள மாட்டாங்க அப்படின்றது என்னுடைய பொருளாக சொல்லப்படுது. இதுல அடுத்தது பாருங்க, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இந்து கடவுளாக நம்ம இதை சொல்லிட்டு இருப்போம். சமண மதம் இது இந்தியாவில் தோன்றியதுதான். இது சமண மதத்துல பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் இதுல ஒரு பாடல் சொல்றாங்க. அதாவது எல்லா விதமான சிறந்த குணங்களை செல்வம் அப்படின்னு 3 உலகமும் போற்றக்கூடிய அந்த அழிவில்லாத இன்பம் கொடுக்கக்கூடிய தேவாதி தேவனாகிய திருவடியை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமண மதத்துல சொல்லப்படுற அந்த சமண சமய காப்பியம் சொல்லப்படக்கூடிய சீவக சிந்தாமணியில் திருத்தக்க தேவர் சொல்றார். இது ஒரு பாடல்ல சொல்வாரு, மூவா முதலா உலகம் ஒரு மூன்றும் ஏத்த தாவாத இன்பம் தலையாயாது தள்ளின் எய்தி ஓவாது நின்ற குணத்தன்ன செல்வன் என்ப தேவாதி தேவன் அவன் சேவடி செய்வதும் அன்றே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லியிருப்பாங்க. இந்த 3 உலகமும் இதோட பொருள் பார்த்தீங்கன்னா 3 உலகமும் ஏற்றக்கூடிய அந்த தன்மையன், பேரின்ப வடிவினன், உயர் குணங்கள் அனைத்தும் தாங்கியவன், தேவர்களுக்கெல்லாம் முதன்மையானவன், அவன் திருவடிகளை வணங்கி போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இந்த பாடல் வரிகளை சொல்லப்பட்டிருக்கும். ஓகே, இப்போ இதுல என்ன அப்படின்னா நம்ம இந்த பக்தி இலக்கியங்கள்ன்றது நம்ம பியூஓ சிலபஸ் லைன்ல கொடுத்துட்டு இருக்கு. இது நம்ம வரிசை கிளாஸ் வீடியோஸோ ஒவ்வொன்றும் நம்ம டீஃபா போயிட்டே இருப்போம். இது கிளாஸ் வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.